Good evening everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி we'll see what is today's motivational quote. Take your victories whatever they may be, cherish them, use them, but don't settle for them. யாரு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா by Mia Hamm. I'll repeat once again. Take your victories whatever they may be, cherish them, use them, but don't settle for them by Mia Hamm. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா at the end ஆஃப் த டே உங்களுக்கு அதில் வந்து ரிசல்ட் வருது. ஸோ பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். ஸோ பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் நீங்கள் அந்த கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் பி ஹாப்பி. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம், நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம் எழுதுறாரு, அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடுறாரு, உங்களால வந்து கிளியர் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கிடைச்ச வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டாடணும். உங்களுக்கு கிடைச்ச வெற்றியை நீங்க கொண்டாடணும். ஸோ நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, இல்ல சரியா மார்க் எடுக்கல அப்படின்னாலுமே அது நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, எந்த அளவுக்கு எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணீங்க, அது எல்லாத்த பொறுத்து தான் அதுக்கான ரிசல்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா நீங்க அதை பாத்தீங்கன்னா கொண்டாடணும். ஆனா அதுக்கு மட்டுமே நீங்க என்ன கூடாது, ஃபைனல் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. Take your victories whatever they may be, cherish them and use them, but don't settle for them. கடைசியா ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல முதல் தடவை ஒரு தோல்வி வருது அப்படின்னா இல்ல என்னால இதுக்கப்புறம் இதை கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல நினைக்க கூடாது. ஸோ செகண்ட் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், தேர்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ப்ரிப்பரேஷனும் மினிமம் ஒரு 25 to 30% மார்க் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னா செகண்ட் டைம், தேர்ட் டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா நீங்க வித் 3 years ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எல்லா டேட்டாவும் நீங்க உள்வாங்கி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் அதை நினைச்சு வருத்தவும் படக்கூடாது. ஸோ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னால அதை நினைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டிலும் ஆகக்கூடாது. அதுக்கு அடுத்தும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேற மறுபடியும் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ். ஓகேவா? டேக் யுவர் விக்டரிஸ் whatever they may be, cherish them, use them, but don't settle for them by Mia Hamm. With this positive note, we'll move to today's class. Adda247 மொபைல் ஆப்ல இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். பிரீமியம் ஸ்டடி மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கு, மார்க் டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு, அப்புறம் புக்ஸ், அப்புறம் இ புக்ஸ். இந்த 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு பிரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் கீழே வரும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெய்லி குவிஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ் பத்தி உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். மேகசைன்ஸ் அண்ட் பவர் கேப்சூல்ஸ், கடைசியா நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ். இது எல்லாமே உங்க போன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸ்மே வந்துடும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆப் ஓப்பன் கூட பண்ணணும் அவசியம் இல்லை, ஆப்ல உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்குள்ள ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க லிங்க் கிளிக் பண்ணும்போது டேரக்டா எந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சுவல் வேகன்சி வந்திருக்கோ அந்த வெப்சைட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீடைரக்டமே ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. மறக்காம Adda247 மொபைல் ஆப் உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல there will be a link with my name on it. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க Adda247 மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் Adda247 தமிழ் யூடியூப் சேனல். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி they are also taking classes in யூடியூப். ஸோ அப்படி அவங்க யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டடி பிளானா அமையும். அதனால மறக்காம Adda247 தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் நோட்டிபிகேஷன் நீங்க ஆல்ல கொடுக்கும்போது எப்பெல்லாம் யூடியூப் லைவ் வருதோ டைரக்டா மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா லைவ் வாட்ச் பண்ணலாம். ரைட், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு தான் நம்ம இப்போ கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 2 பேப்பர் இருக்கு. காலையில 4 noonல பேப்பர் 1, ஆஃப்டர்நூன்ல பேப்பர் 2. அந்த 4 noon நடக்க போற அந்த எக்ஸாம், ஓகேவா, அந்த 4 noon நடக்க போற அந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 300 மார்க், 200 கொஸ்டின் 300 மார்க், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1.5 மார்க். ஸோ இந்த 200 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்க டாபிக்ஸ், இந்த 10 டாபிக் பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு யூனிட்லயுமே 20 கொஸ்டின் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா கேட்பாங்க. ஸோ அதனால இந்த 10 யூனிட் தான் வந்து பேப்பர் 1க்கான சிலபஸ். ஓகேவா? பேப்பர் 1.
காலையில் நடக்க போகுது. என்ன டேட் அப்படின்னு நடக்க போகுது எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 27. ஓகேவா, May 27. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் February 27 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ February அடுத்து பார்த்தீங்கன்னா March, April, May. ஸோ 3 மாதம் 90 days டைம் கரெக்டாக இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 80 days அப்ராக்சிமேட்டாக நம்ம முடிச்சிருவோம். 75 daysல முடிச்சிருவோம். ஸோ ரிமைனிங் இருக்க அந்த 15 days பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் வரும். பேப்பர் 2ஓட பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும். பேப்பர் 2ஓட பார்ட் பில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எல்லாமே கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பேப்பர் 1ல ஒரு 200 கொஸ்டின் 300 மார்க்கு, பேப்பர் 2ல 200 கொஸ்டின் 300 மார்க். ஆனால் பேப்பர் 2ஓட பார்ட் ஏல கேட்க போகிற அந்த 100 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து கன்சிடர் ஆகாது. ஸோ அந்த 100 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 150 மார்க் வரும். அந்த 150 மார்க் நீங்க 60 மார்க் எடுத்தாலே போதும். 150 மார்க் நீங்க 60 மார்க், தட் இஸ் 40% நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணாலே அது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால பேப்பர் 1ல எடுக்க போற அந்த 300 மார்க் அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. பேப்பர் 2ல பார்ட் பி இருக்கு தெரியுமா, அந்த 150 மார்க்ஸ், அந்த 150 ஆட் பண்ணி டோட்டலா 450 மார்க்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா உங்களை வேலிடேட் பண்றாங்க ஃபார் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த 450ல மார்னிங் எக்ஸாம் நடக்க போற அந்த 300 மார்க்ஸ்க்காக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், fluid mechanics and machinery, computer integrated manufacturing, ஃபைனலா டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட். ஸோ எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம 7th வீக்ல இருக்கோம். தட் இஸ் வி ஆர் லுக்கிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேவா, பேட்ச்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் யூனிட் 7 பார்த்துட்டு இருக்கோம். ரைட், இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம் 2019ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் 2019ல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 180 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அது அப்கமிங் ஒரு 4 days நம்ம டெய்லி 5 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்து முடிச்சிருவோம். ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் பேஸ் பண்ணியுமே டெய்லி நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு frequently asked ஒரு 10 questions, அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி ஒரு 10 questions அப்படின்ற அடுத்த ஒரு 10 to 20 days போகும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தல 2019 கொஸ்டின் பேப்பர், இதுல இருக்க கூட அந்த 200 கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டினியூஸ் செஷனா பார்க்க போறோம். 200 questions. ஓகேவா, 200 questions நம்ம ஒரு கண்டினியூஸ் செஷனா ஒரு 3 hours இல்ல ஒரு 4 hours கண்டினியூஸ் செஷன்ல will try to solve all the 200 questions which has been asked in 2019 question paper. ஓகேவா, ரைட். We'll move on to today's class. First question for today. Already நம்ம 185 questions பார்த்துட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 questions தான் இருக்கு. ஸோ அதில் we'll be discussing next 5 questions. 186ல இருந்து 190 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா, first question for today. The technique used which uses a GT code. GT அப்படின்றது group technology code to select a generic process plan from the existing master process plan developed for each part family and edits to suit the requirement of the part is known as what? Simple. நார்மலா நமக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம பிளான் வந்து புதுசா ரைட் பண்ணுவோம். ஆனா அப்படி புதுசா பிளான் எழுதாம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் மாஸ்டர் பிளான்ல இருந்து இப்போ நம்ம கிட்ட இருக்க பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன அப்படின்றத நம்ம அதை எடிட் பண்ணி கொஞ்சம் மாத்தி எழுதுறோம்ல. ஸோ அந்த மாதிரி டைப்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ generative approach, option B variant approach, option C optis coding system, and option D my class. What is the correct answer for question number 186? Those who are watching live, you can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Good evening Dhanasekhar, thank you for joining. 186 க்கு option A சொல்லிருக்கீங்க, செக் பண்ணி பார்ப்போம். I'll repeat the question once again. The technique which uses a GT code to select a generic process plan from the existing master plan developed for each part family and edits to suit the requirements of the part is known as what? Option A generative approach, option B variant approach, option C optis coding system, and option D my class. What is the correct answer for question number 186? 186 can answer. What is the correct answer for question number 186?
Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Any other guesses for question number 186? Good evening, Sami Swaminathan. Thank you for joining. 186 option D, my class சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ஸோ 2 பேர் கெஸ் பண்ணிருக்கீங்க. ஒருத்தர் ஆப்ஷன் ஏ, இன்னொருத்தர் ஆப்ஷன் டி. செக் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 186? சரி, ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் அண்ட் வேரியன்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பிளானிங். ஓகேவா? ஜெனரேட்டிவ் டைப் ப்ராசஸ் பிளானிங், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ட் டைப் ப்ராசஸ் பிளானிங். Right. First, variant type process planning na it is approach is sometimes referred as data retrieval method. In this approach, process plan for a new part is generated by recalling, identifying and retrieving an existing plan for a similar part. So பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு cylindrical object கான ஒரு process planning இருக்கு. புதுசா ஒரு cylindrical object கான ஒரு cylindrical object நம்ம என்ன process plan செய்யணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதுக்கு என்ன தேவையில்லை, என்ன பண்ண தேவையில்லை, ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண தேவையில்லை. ஏற்கனவே cylindrical shape கான ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு process plan என்ன இருக்கோ அதை எடுத்து இந்த ஷேப், இந்த டைமென்ஷன்ஸ், இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றோமோ that is called as variant process planning. ஓகேவா? வேரியன்ட் அப்ரோச். நெக்ஸ்ட் ஜெனரேட்டிவ்னா என்ன அப்படின்னா generate plans are generated by means of decision logic, formulas, algorithms, geometry based data to perform uniquely processing decisions. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ் ஸ்டேட் மாறுற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பண்ணக்கூடியது தான் ஜெனரேட்டிவ் டைப். இதையே இருக்கிறத எக்ஸிஸ்டிங் டேட்டாவை கொஞ்சம் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேரியன்ட் டைப். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் the technique which uses GT code to select a generic process plan from existing master plan. ஏற்கனவே இருக்கிறதுலோட எக்ஸிஸ்டிங் பிளான் எடுத்து அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு பேர் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். Therefore, the correct answer is option B, variant approach is the correct answer. Option B, variant approach. Next, OPTIS na enna? OPTIS is a coding system that used to identify products, dimension, accuracy, material, original shape of the material, etc. So, எப்போ ஒரு ஆப்ஜெக்டோட டைமென்ஷன், அக்யூரசி, மெட்டீரியல், ஒரிஜினல் ஷேப், அதுக்கான ரா மெட்டீரியல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த டைப் ஆஃப் கோடிங்க்கு பேர் ஆப்டிஸ். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை கிளாஸ் அப்படின்றது அது ஒரு 12 டிஜிட்கான ஒரு கோட், ஒரு 12 டிஜிட்கான கோட். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் பற்றி, அக்யூரசி பற்றி, சைஸ் பற்றி, அது என்ன ஷேப்ல இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இல்லை ஸ்கொயர் ஷேப்பா, அதே மாதிரி உள்ள ஹோல் இருக்கா இல்லை உள்ள த்ரெட் இருக்கா, ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாமே சேர்ந்து ஒரு 12 டிஜிட் கோடா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது மை கிளாஸ் கோடிங். ஓகே, இந்த ஆப்டிஸும் மை கிளாஸும் பார்த்தீங்கன்னா கோடிங்கு. இந்த வேரியன்ட்டும் ஜெனரேட்டிவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பிளானிங்கோட 2 டைப்ஸ். ஓகேவா? So good try by Dhanasekhar and Swami Swaminathan. But the correct answer is option B, variant approach is the correct answer. Okay, moving on to the next question. Question number 187. In the process of grouping the parts based on their similarities, either in their geometric size and shape or because of manufacturing attributes, the collection of parts are called as what? In the process of grouping the parts based on their similarities, either in their geometric size and shape or because of manufacturing attributes, the collection of parts are called as what? Option A, part design. Option B, part manufacturing. Option C, part design and manufacturing. Option D, part family. What is the correct answer for question number 187? 187 can answer. தனசேகர் 187க்கு ஆப்ஷன் டி சொல்லிருக்கீங்க, பார்ட் ஃபேமிலி. செக் பண்ணி பார்ப்போம். எனி அதர் கெஸஸ் ஃபார் கொஸ்டின் நம்பர் 187? Any other guesses for question number 187? I'll repeat the question once again. In the process of grouping the parts based on their similarities, either in their geometric size and shape or because of manufacturing attributes, the collection of parts are called as what? Part design, part manufacturing, part design and manufacturing, and part family. What is the correct answer for question number 187? 187 can answer. Good evening, Sabrinivas. Thank you for joining. So 187 க்கு தனசேகர் ஆப்ஷன் டி, சுவாமிநாதன் ஆப்ஷன் சி, சபரினிவாஸ் ஆப்ஷன் சி. 3 பேர் கெஸ் பண்ணிருக்கீங்க.
மூணு பேர்ல 2 பேர் ஆப்ஷன் சி அண்ட் ஒருத்தர் ஆப்ஷன் டி சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. For question number 187, what is the correct answer? I'll repeat the question one last time. In the process of grouping the parts based on their similarities, either in their geometric size and shape or because of manufacturing attributes, the collection of parts is called as what? Option A, part design. Option B, parts manufacturing. Option C, part design and manufacturing. And option D, part family. சரி, இதுல part design அப்படின்னா என்ன? So part design அப்படின்றது workbench provides an advanced tools for modeling complex solid parts. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சாலிட் பார்ட்டை எப்படி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறோம், அது மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு டிசைன் பண்ணுவோம்ல, எந்த மாதிரி நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றத ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங் நடக்கிறதுக்கு முன்னாடி will be designing that part. That is called as part design. It mostly focused on creating mechanical parts that can be manufactured and assembled into a finished product. எந்த ஒரு காம்பனன்ட் எல்லாம், எந்த ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ட் நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியுமோ, மேனுஃபேக்சர் பண்ணி அசெம்பிள் பண்ண முடியுமோ, those parts are called as part design. Next, part family na enna? It is a collection of parts that are similar either because of geometric shape and size or because of similar processing steps required in their manufacture. The parts within a family are different, but the similarities are close enough to merit their inclusion as a members of the part family. ஸோ எப்படி வந்து சிமிலாரிட்டி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று அதுக்கான ஜாமெட்ரிக் ஷேப் ஒரே மாதிரி இருக்கு, ஸோ அப்போ ஒரே கேட்டகரியா வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ரெண்டாவது அதுக்கான ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ், ஸோ ஒன்று வந்து லேத்தில் வந்து பண்ணலாம், அப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி, அதெல்லாம் தனியாக பிரி. அடுத்து மில்லிங் மிஷினில் பண்ணலாம், அதெல்லாம் தனியாக பிரிங்க. இல்லை இதெல்லாம் கிரைண்டிங்கில் பண்ண முடியும், இல்லைன்னா ட்ரில்லிங் மிஷினில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த மிஷினை பேஸ் பண்ணி நம்ம மெஷினிங் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தனியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஆர் அதுக்கான ஜாமெட்ரிக் ஷேப், சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், கோனிக்கல் ஆப்ஜெக்ட், ஃபிளாட்டான ஆப்ஜெக்ட், ஒரு கியூப் மாதிரி ஆப்ஜெக்ட், ஸோ அந்த பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கிளாஸிஃபை. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, part family is the correct answer. Option D, part family is the correct answer for question number 187. Good evening Dinesh, thank you for joining. 187 option D சொல்லிருக்கீங்க. the correct answer பாத்தீங்க அப்படின்னா option D. so தனசேகர் and தினேஷ் ரெண்டு பேருமே கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். சுவாமி சாமிநாதன் சபரனிவாஸ், குட் ட்ரை, பட் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. ஸோ பார்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம். பார்ட் மேனுஃபேக்சரிங்னா, ஸோ எப்போ நம்ம ஒரு பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்றோமோ, ஸோ டிசைன் பண்ண பார்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு பேர் தான் ஒரு பார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ பார்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் போத் டிசைனிங் அ பார்ட் ஆஸ் வெல் ஆஸ் மேனுஃபேக்சரிங் அ பார்ட். ஓகேவா, ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஃபேமிலின்றது ஆன்சர்ன்றதால இந்த பார்ட்டை பேஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ் தான் இது. ஓகேவா, பார்ட் ஃபேமிலி அப்படின்றது ஆன்சர், கரெக்ட் ஆன்சரு. ஸோ அதே மாதிரி பார்ட் வரணும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கிறது அந்த மீதி 3மே பார்ட் டிசைன், பார்ட் மேனுஃபேக்சரிங், பார்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ பார்ட் டிசைன் டிசைனிங் ஸ்டேஜ், பார்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஆக்சுவலா மெஷினிங் ஸ்டேஜ்ல மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ், பார்ட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்ன்றது கம்பைனிங் த போத் கம்பைனிங் A and B தான் என்னது ஆப்ஷன் C. ஓகேவா, for question number 187 option D, part family is the correct answer. Moving on to the next question, question number 188. In the solid modeling technique, if the dimensions of the model is given in terms of equations that represent some design requirement, then the technique is called as what? I'll repeat once again. Question number 188. In the solid modeling technique, if the dimensions of the model is given in terms of equations that represent some design requirement, then the technique is called as what? Option A, constraint based modeling. Option B, feature based modeling. Option C, pick and drop modeling. And option D, free form modeling. Free form modeling. What is the correct answer for question number 188? Good evening Kishore Kumar, thank you for joining. Assistant jailerல உண்மையாவே ஃபர்தரா எக்ஸாமுக்கு படிக்க நமக்கு டைம் கிடைக்குமா சார், லைக் குரூப் 2 போஸ்ட்? சாரி பா, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் தட் எக்ஸாம். ஸோ அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களோட டவுட் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ஜெயிலர்ல உண்மையாவே ஃபர்தரா
எக்ஸாம்ஸ்க்கு படிக்க டைம் கிடைக்குமா? குரூப் 2 போஸ்ட் மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டுறீங்க. கண்டிப்பா நான் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டி அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ஃபேக்கல்டி கிட்ட கேட்டுட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க ஆஃப்டர் த லைவ் பை டுடே ஆர் டுமாரோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ கிஷோர். 188க்கு தனசேகர் ஆப்ஷன் ஏ, தினேஷ் ஆப்ஷன் ஏ அண்ட் சபர்னிவாஸ் ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு ஃபார் கொஸ்டின் நம்பர் 188. சரி, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பேஸ்ட் மாடலிங்னா scientifically proven mathematical approach in which outcome of each decision is constrained by a minimum and maximum range. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் இவ்வளோ இருந்து மேக்ஸிமம் இவ்வளோக்குள்ள அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் என்னது? Constraint based modeling. That is one of the mathematical approach. Decision variables sharing a common constraint must also have their solution values which fall within that constraint bound. So நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்றோம் அப்படின்னா that should be either within the minimum range maximum range குள்ள தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பேஸ்ட் அப்படின்னா attributes, value, machine learning techniques, a model agent competency. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பேஸ் பண்ணி மெஷினிங் பண்ண போறோம், என்னென்ன மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெஷினிங் பண்ண போறோம், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் மெஷினிங் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு மாடலிங் டெக்னிக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபார்ம் பேசிக்லி வி யூஸ் டு கால் சர்ஃபேஸ் மாடலிங். ஃப்ரீ ஃபார்ம் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரீ ஃபார்ம் சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as free form modeling. Therefore the correct answer for question number 188 பாத்தீங்க அப்படின்னா constraint based modeling. எப்போ ஒரு மாடலிங்ல நமக்கு கம்பல்சரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பேஸ்ட் வருதோ அதே மாதிரி மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்சுக்குள்ள நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதோ that is called as constraint based modeling. In the solid modeling technique, if the dimensions of the model is given in terms of equations, so minimum இவ்வளவு இருக்கணும், maximum இவ்வளவு இருக்கணும் dimensions, so plus or minus அப்படின்னு கொடுப்பாங்க. dimension அப்படின்றது வேல்யூ, அந்த வேல்யூவே பாத்தீங்கன்னா மினிமம் இவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மினிமம் மேக்ஸிமம் வேல்யூல கொடுக்குறாங்க அப்படின்னா that kind of a design requirement, then this technique is called as option A, constraint based modeling. ஓகேவா? தனசேகர் அண்ட் தினேஷ் சபர்னிவாஸ் மூணு பேருமே கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 189. The three-dimensional method which uses the height of an object to extend the model from its 2D representation is called as what? The three-dimensional method which uses height of an object to extend the model from its 2D representation is called as what? So வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா திக்னஸே கிடையாது, ஏன்னா இது ஒரு 2D. ஓகேவா? லென்த் இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரெத் இருக்கும். ஸோ லென்த் பிரெத் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்கொயரை வரைஞ்சிட்டு 2Dல ஸ்கொயரை வரைஞ்சிட்டு 3Dக்கு மாற்றும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am giving some thickness. திக்னஸ் கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் கியூபா மாறிடுது. ஸ்கொயர் என்ன மாறிடுது? கியூபா மாறுது. என்ன கொடுக்குறேன்? ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா லென்த் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெத் இருக்குன்னு சொன்னேன். ஸோ புதுசா பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ஸோ ஹைட் நான் திக்னஸ் நான் கொடுக்குறேன். குறிப்பா நான் என்ன கொடுக்குறேன்? திக்னஸ்ன்னு சொல்லலாம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் ரொம்ப பெருசா இருந்தது, அந்த பெருசா இருக்க லென்த்துமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா we can call it as height. ஓகேவா? So the three-dimensional model which uses height of an object to extend the model from its 2D. 2Dல இருந்து 2D ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹைட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஆப்ஷன் ஏ ரொட்டேஷனல் ஸ்வீப்பா, ஆப்ஷன் பி எக்ஸ்டென்ஷனா, ஆப்ஷன் சி டிராஃப்டா, இல்ல ஆப்ஷன் டி ரவுண்டா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 189? ஓகேவா? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 189? ஸோ தனசேகர் அண்ட் சபர்னிவாஸ் தினேஷ் மூணு பேருமே 189க்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஃபார் கொஸ்டின் நம்பர் 189, வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்றது பவுண்டரி ஆப்ஜெக்ட் along its natural path to intersect another object or its implied edge in 3D space. ஸோ இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதோட ஆக்சிஸ் என்ன மாதிரி ஷேப்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? அதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டெண்ட். ரெண்டாவது
Sweep is defined as rotating a planar curve or shape with finite area about an axis. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா sweep. ஸோ டிராஃப்ட் அப்படின்றது எப்படி ஒரு கேஸ்டிங்ல ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துட்டு வச்சுட்டு மால்டன் மெட்டல் ஊத்திட்டு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கேஸ்டிங் டேமேஜ் ஆகாம எடுக்கும் போது we should give some draft டேப்பர் கொடுப்போம் லைட்டா. ஸோ எக்ஸாக்டா ஃபிளாட்டா இருந்தது அப்படின்னா மெட்டல் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் கூலிங். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா கூல் ஆகும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது, உள்ள இருந்து அதை எடுக்க முடியாது. ஃபார் தட் பர்பஸ் we will be giving some என்னது டிராஃப்ட், some taper. ஸோ அந்த டேப்பருக்கு பேர் தான் என்னது, we call it as draft. fillet அப்படின்ற அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மாத்துறேன். ஓகேவா? இதுக்கு நான் ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா fillet. ஸோ ரவுண்ட் ஷேப்பை மாத்துறதுக்கு நான் fillet யூஸ் பண்ணுவேன். ஸோ சில 3D சாஃப்ட்வேர் லைக் கிரியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஒர்க்ஸ்லனா ரவுண்டுனே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸை கிளிக் பண்ணி ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ரேடியஸ் இந்த மாதிரி மாறும். ரேடியஸ் 3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். ஸோ எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கார்னர் எட்ஜை போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ பர்டிகுலர் 189க்கு என்ன ஆன்சர் வரும்? So option B, extension is the correct answer. So சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா extrude சொல்லுவோம். சில இடத்துல ஒரு 2D ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு அது 3D மாத்துக்கு என்ன பண்ணுவோம், will be extruding. ஸோ இன்னும் சில இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். 2D என்ன பண்றேன், எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன். ஒரு 2Dக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த் கொடுக்குறேன், ஒரு 2Dக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெத் கொடுக்குறேன், இல்ல ஒரு 2Dக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திக்னஸ் கொடுக்குறேன், இல்ல ஹைட் கொடுக்குறேன் அப்படின்னா that is called as an extension. ஒரு 2D ஓட ஆக்சுவல் 3D ஆப்ஜெக்டா மாறிடும். என்ன மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், 2Dக்கு லென்த் பிரெத் மட்டும் தான் இருக்கும். 2Dக்கு திக்னஸ் ஆர் ஹைட் ஆட் ஆச்சு அப்படின்னா that is called as extension or extrude. Therefore for question number 189 option B is the correct answer. Dhanashekhar, Sabrinivas and Dinesh மூணு பேருமே கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் and last question for today. Question number 190. At high speeds, dash cause the balls to be forced out at the races in the thrust ball bearing and hence it is not recommended for high speed application. So நிறைய டைப் ஆஃப் bearing இருக்கு. அதுல பால் bearing பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைப். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா பால் bearing நல்ல இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீடில் bearing இல்ல டாப்பர் bearing இல்ல ரோலர் bearing யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க, பால் bearing யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கான பர்பஸ் என்ன? ஆப்ஷன் ஏ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா, ஆப்ஷன் பி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸா. பீட்டல் கிடையாது, சென்ட்ரிபீட்டல். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் ஃபோர்ஸ், ஆப்ஷன் சி ஸ்லைடிங் ஃபோர்ஸ் and ஆப்ஷன் டி gravitational force. What is the correct answer for question number 190? At high speeds, the dash causes the balls to be forced out of the races. So அது இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கமா மூவ் ஆயிட்டு out of the races and in the thrust ball bearing and hence it is not recommended for high speed applications. Question number 190 can answer. Dhanashekhar 190 option A சொல்லிருக்கீங்க. Dinesh 190 option A. Any other guesses for question number 190? Any other guesses for question number 190? Check பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. For question number 190, what is the correct answer? At high speeds, the dash causes the balls to be forced out of the races in the thrust ball bearing and hence it is not recommended for high speed applications. சரி, ஓகே. எல்லாருமே 190 ஆப்ஷன் ஏ சொல்லிருக்கீங்க. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. As a ball bearing rotates at high speed, there is a large centrifugal force acting on the ball. Because of the centrifugal force, there is a large load on the outer race of the bearing that interface with high speed rotation. So வேகமா ரொட்டேட் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா balls tends to move away from the axis. சென்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கமா நோக்கி நகரும் போது அந்த இடத்துல ஒரு பால் பேரிங் இருக்கிறதுக்கான பர்பஸே கிடையாது. ஸோ நார்மல் ஸ்பீட்ல ஓகே, ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா பால் பேரிங் யூஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ சர்க்குலர் மோஷன். இதே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது தட் மேக்ஸ் சம்திங் ஃப்ளீ ஃப்ரம் த சென்டர். மையத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே விலகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? சென்ட்ரிபீட்டல்ன்றது மைய ஈர்ப்பு விசை, சென்ட்ரிஃபியூகல் அப்படின்றது மைய விலக்கு விசை. ஓகேவா? அப்போ கொஸ்டின் நம்பர் 190 என்ன ஆன்சரா இருக்கும்? ஆப்ஷன் ஏ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த ரீசனால தான் பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட்ல
பர்பஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் பேரிங் யூஸ் பண்ணாததுக்கான காரணம். ஓகேவா? தனசேகர் அண்ட் தினேஷ் சபரனிவாஸ் 3 பேருமே கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். With this we conclude MCQ questions today. So as you all know, நம்ம TNPSC combined engineering subordinate services classes வந்து பார்த்துட்டு இருக்கோம். All 6 units முடிஞ்சு 7th unit போயிட்டு இருக்கு. இன்னும் 7, 8, 9, 10 இன்னும் 4 யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா யாராவது பேட்ச்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா you can join the batch. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. எக்ஸாமுக்கான டேட் பாத்தீங்கன்னா May 27. ஸோ அப்ப யாரெல்லாம் இப்ப ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நடக்க போற எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், இல்ல பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் சார், என்னால இந்த வருஷம் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். வித் 1 இயர் ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சப்ஜெக்டும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, காலேஜுமே முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 290ல இருந்து 300 hours ஆஃப் லைவ் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் டோட்டலா இந்த டியூரேஷன். ஓகேவா? அடுத்து டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 hours ஆஃப் லைவ் கிளாஸ், 6 hours ஆஃப் லைவ் கிளாஸ். டோட்டலா பேட்ச் வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 12 months வேலிடிட்டி. நார்மலா டபுள் வேலிடிட்டி டைம்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 + 12 months வேலிடிட்டி இருக்கும். 12 + 12 months வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? 3 ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் ஸ்டடி பிளான், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டடி பிளான், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா ஒரு ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ டேரக்டா இந்த இடத்துல பை நவ் அப்படின்னு கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம வியூ ஆஃபர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேஜ் பாத்தீங்க அப்படின்னா Adda247 வெப் பேஜ்ல போயிட்டு ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு போட்டீங்கன்னா வரக்கூடிய பேஜ். ஸோ இந்த பேஜ்ல பை நவ் அப்படின்னு கொடுக்காம வியூ ஆஃபர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி Y424 அப்படின்ற கூப்பன் கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். Y424 கொடுத்தீங்கன்னா 18% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா நீங்க 1750 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2117ல இருந்து Y424 கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18% டிஸ்கவுண்ட் போக ஃபைனலா நீங்க 1750 நீங்க இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணலாம். 300 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 months வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 6 hours ஆஃப் லைவ் கிளாஸ். ஸோ இந்த ஏப்ரல் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 2024 ஏப்ரல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் லைவ்ல இருக்கும். அது வரைக்கும் நீங்க எழுத போற என்ன எக்ஸாமா இருந்தாலும் தட் பர்டிகுலர் எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ்ல மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க இந்த லைவ் கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் வாட்ச் as a recorded sessions. அதே மாதிரி within 12 to 24 hours, 12 to 24 hours பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் will be converted into recorded classes. ஓகேவா? With this, I conclude my today's class. Thank you, Danasegar. Thank you, Sabranivas. And thank you, Dinesh, for joining. Thank you, Swaminathan and Kishore Kumar too. Thank you for watching Adda247. Do like, share, comment and subscribe Adda247 Tamil YouTube channel. மறக்காம பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் நீங்க ஆல்ல வைக்கும் போது எப்பெல்லாம் யூடியூப் லைவ் வருதோ டேரக்டா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா லைவ் வாட்ச் பண்ணலாம். If you have any doubts and queries, please feel free to ask me at g.deepak@adda247.com. I'll repeat once again, g.deepak at adda247.com. Okay, wow. Thank you all for joining. See you everyone tomorrow.